ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு செய்தி தான். கிராம வங்கியில், அதாவது அங்கங்கே உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம வங்கிகளில் தமிழக அரசு வந்து வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அலுவலக உதவியாளர் போன்ற வேரியஸ் கிளர்க்கு, அதுக்கப்புறம் நிறைய போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிராம வங்கினாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகாம் படிச்சிருக்கணும், பிஏ படிச்சிருக்கணும், சிஏ படிச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே 10th 12th எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். காலி பணியிடம் மொத்தம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 13,217 காலி வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே வந்து தெரியறதில்லை. ஸோ இது கிராம வங்கி பேங்க்கு அப்படின்னாலே வந்து நம்ம பிகாம் அக்கௌண்ட்ஸ் தான் தெரியணும் அப்படின்னு இருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. அது இல்லாமல் அதில் வந்து அலுவலக உதவியாளருக்கெலாம் பார்த்திங்கன்னா வெரி பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், எவ்வளோ சம்பளம், யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சிஸ், இதை வந்து நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அப்போலாம் முழுமையான தகவல் உங்களுக்கு வரும். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இது போன்ற ரெகுலர் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு கிராம வங்கிகளில் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், கிளர்க்கு, அப்புறம் நிறைய போஸ்டிங்ஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் ஒரே குரூப் 4 இப்போல்லாம் இந்த மாதிரியான நிறைய வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. நம்மளுடைய சொந்த கிராமங்கள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதற்கான வேலையை வந்து செய்ய முடியும். ஸோ வங்கி பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. IPPS அப்படின்ற ஒரு வங்கி பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து இது முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்க வேலை தான். ஸோ அரசாங்க சம்பளம் தான் உங்களுக்கு கிடைக்கும். டெம்பரவரியாக அந்த மாதிரிலாம் வந்து எடுக்க மாட்டாங்க. எனி டிகிரி, நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே டிகிரி படிக்காதவங்க அப்படின்ற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ டிகிரி படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ யார் வேணாலும் இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான காலி பணியிடங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவில் 7,972 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இதற்கான சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 35,000. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அலுவலக உதவியாளர் உங்களுடைய சொந்த கிராமத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 7,972 காலி பணியிடங்களுக்கு 35,000 சேலரி தராங்க. உங்கள் கிராமத்தில் உங்கள் அருகாமையில் உள்ள கிராம வங்கியிலேயே நீங்கள் வந்து வேலை செய்யலாம். கல்வி தகுதியை பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருக்குறாங்க. எனி டிகிரி, ஒரே ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், தாராளமாக நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணலாம். வயது வரம்பு பொறுத்தளவில் 18 வயசுலேருந்து 28 வயசு வரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வயசில் உள்ளவங்க தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ். அதையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் மேனேஜர், இந்த போஸ்டிங்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக 3,907 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளத்தை பாருங்கள், 60,000 உங்களுக்கு மந்த்லி 60,000 சம்பளம் கிடைக்கும். கல்வி தகுதியை பொறுத்தளவில் உங்களுக்கு எனி டிகிரி படிச்சிருக்கலாம். நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர், தோட்டக்கலை, வணிகவியல், கால்நடை அறிவியல், மேலாண்மை போன்ற இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கப்புறம் தோட்டக்கலை படித்தவங்க, இந்த மாதிரி வனவியல், கால்நடை அறிவியல், இந்த மாதிரி எனி டிகிரி, ஒரே ஒரு டிகிரி படித்தவங்க தாராளமாக இந்த அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,139 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தளவில் நம்ம CA ஒரு MBA முடிச்சிருக்கோம். மேனேஜர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகாம் CA நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க, அதற்கப்புறம் MBA இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா லா படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா
தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். மந்த்லி சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75,000 வரை தராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படி கவர்மெண்ட் ஜாப் தான், தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்தளவில் உங்களுக்கு 21 வயசுலேருந்து 32 வயசு வரை கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தாராளமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கப்புறமா சீனியர் மேனேஜர் அதிகாரி நிலை சீனியர் மேனேஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. காலி பணியிடங்கள் 199 காலி பணியிடங்கள் இருக்குது. சீனியர் மேனேஜருக்கு சம்பளத்தை பார்த்திங்க அப்படின்னா 80,000 சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்களுடன் இளங்கலை பட்டம், வங்கி, நிதி, சந்தைப்படுத்தல் போன்ற துறைகளில் பட்டம் அல்லது டிப்ளமோ பெற்றவர்கள். அதாவது நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கணும், இல்லை வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிஏ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். மார்க்கை பொறுத்தளவு 50% இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் மேனேஜருக்கு டைரெக்டாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணணும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து 5 வருஷம், இதில் 30 வயசு அப்படிங்கும்போது அதில் 35 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதே வந்து ஓபிசி பிரிவினர், ஓபிசினா பிசி, எம்பிசி, டிசி, டிஎன்சி இந்த மாதிரி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு வந்து 3 வருஷம், அதாவது அவங்க சொல்லியிருக்க ஏஜை விட 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 முதல் 15 ஆண்டுகள் வந்து தளர்வுகள் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அதில் 32 வயசு இல்லை 30 வயசு அப்படின்னா 40 வயசு, 42, 45 வயசு வரை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 வயசு வரை கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு வருஷக்கணக்காக வேலை இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்சி பிடபிள்யூடிக்கு 175 ரூபா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதே அதர் கம்யூனிட்டிக்கு 850 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 850, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 175 ரூபா தான் பீஸு. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாமை பொறுத்தளவுங்கள உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் இருக்கும், அதற்கப்புறம் மெயின்ஸ் இருக்கும். அதாவது உங்களுடைய டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும், ரொம்ப வந்து கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ வைப்பாங்க மற்றும் ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்காணல் அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸும் தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம் தான் வந்து இருக்க போது, ஈஸியாக வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் இந்த ஐபிபிஎஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.